வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து வித் ஆன்சர் கீயோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூரிய குடும்பத்தை சாராத பொருள் எது? ஆப்ஷன் ஏ வால்மீன்கள், ஆப்ஷன் பி நெபுலா, ஆப்ஷன் சி சிறுகோள்கள், ஆப்ஷன் டி கோள்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நெபுலா. அடுத்த கேள்வி, நவீன அணுக்கொள்கையை பொறுத்தவரையில் பின்வரும் எந்த கூற்று தவறானது? ஆப்ஷன் ஏ அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள், ஆப்ஷன் பி அணுக்கள் பிளக்க இயலாதவை, ஆப்ஷன் சி ஒரு தனிமத்தில் அனைத்து அணுக்களும் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்க வேண்டியதில்லை, ஆப்ஷன் டி வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் சில பண்புகள் ஒத்திருக்கும். இதில் எல்லாமே சரியான விடை ஆப்ஷன் பியை தவிர. ஏன்னா ஆப்ஷன் ஏ வந்து அணுவை பிளக்க இயலாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அணுவை வந்து பிளந்தோ இல்லை வந்து அணுவை சேர்த்தியோ தான் வந்து நம்ம அணு மின்சாரம் வந்து தயாரிக்கிறோம். ஸோ அதனால் அணுக்கள் பிளக்க இயலாதவை அப்படிங்கிறது தவறான கூற்று. அடுத்த கேள்வி, பின்புவற்றுள் கார்பனேட் துகள்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கிரியோலைட் ஃப்ளூஸ்பார், ஆப்ஷன் பி பாக்சைட் குர்ஃபைட், ஆப்ஷன் சி மேக்னசைட் சிடரைட், ஆப்ஷன் டி கலினா சின்னபார். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மேக்னசைட் சிடரைட் தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, ஜம்மு தாவித் தாவரவியல் பூங்கா யார் பெயரில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஜானகி அம்மாள், ஆப்ஷன் பி லின்னேயஸ், ஆப்ஷன் சி யங்லர், ஆப்ஷன் டி ஜார்ஜ் பெந்தம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜானகி அம்மாள் தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, விதை தாவரங்களில் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஏ ஷிமிட், ஆப்ஷன் பி கேத்ரின் ஈசா, ஆப்ஷன் சி ரே எஃப், ஆப்ஷன் டி கேஎன் ராவ். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ரே எஃப் தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்கள் கருத்தில் கொள்க. கூற்று பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரோஃபில்கள் துகள் சார்ந்த இரத்த வெள்ளை அணுக்கள். இதுக்கு காரணம் நியூட்ரோஃபில்கள் சைட்டோபிளாச துகள்கள் இல்லை அப்படிங்கிறதான். ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி, ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் தவறு, ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு, ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. இதுக்கு ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ப்ரோஸ்ட்ரோஜன், ஆப்ஷன் பி ஈஸ்ட்ரோஜன், ஆப்ஷன் சி ரிலாக்சின், ஆப்ஷன் டி டெஸ்ட்ரோஸ்டரான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ப்ரோஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ லூனி ஆற்றின் நீர் பாலோஸ்ட்ரா வரை சுவையாக உள்ளது. இரண்டாவது கூற்று, ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. இதுக்கு ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானவை, ஆப்ஷன் டி 1 இல்லை 2 இல்லை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் உயிர்கோள பாதுகாப்பு மையம் எது? ஆப்ஷன் ஏ முண்டந்துறை, ஆப்ஷன் பி வேடந்தாங்கல், ஆப்ஷன் சி முதுமலை, ஆப்ஷன் டி மன்னார் வளைகுடா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி மன்னார் வளைகுடா. அடுத்த கேள்வி, மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன், ஆப்ஷன் சி மானவர்மன், ஆப்ஷன் டி முதலாம் பரமேஸ்வரன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்த கேள்வி, விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர், ஆப்ஷன் சி குமாரகுப்தர், ஆப்ஷன் டி சந்திரகுப்தர் 2. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர். அடுத்த கேள்வி, ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஈட்டி எறிகின்ற ஓவியம் ஒன்று இருக்கு காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ எலிஃபண்டா, ஆப்ஷன் பி அஜந்தா, ஆப்ஷன் சி பிம்பேட்கா, ஆப்ஷன் சி பிம்பேட்கா, ஆப்ஷன் டி எல்லோரா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பிம்பேட்கா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் சேக்கிலார், ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், ஆப்ஷன் சி சீவா சிந்தாமணி திருத்தக்கத்தேவர், ஆப்ஷன் டி மூவருலா நாதமுனி. இதுக்கு பெரிய புராணத்தை வந்து சேக்கிலார் தான் எழுதினார், கலிங்கத்த பரணி ஜெயங்கொண்டார், சீவ சிந்தாமணி திருத்தக்கத்தேவர், இதில் மூவருலா நாதமுனி தான் வந்து தவறான விடை. அடுத்த கேள்வி, தேசிய உறுதிமொழி முதல் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம், ஆப்ஷன் பி ஹிந்தி, ஆப்ஷன் சி தெலுங்கு, ஆப்ஷன் டி உருது. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தெலுங்கு. எல்லாருமே ஹிந்தி அப்படின்னு நோட் பண்ணிடுவாங்க, பட் வந்து ஆப்ஷன் சி தெலுங்கு தான் வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ நெல்சன் மண்டேலா, ஆப்ஷன் பி ஹெரோடோட்டஸ், ஆப்ஷன் சி இந்தியர்கள், ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில். இதுக்கு சரியான விடை ஹெரோடோட்டஸ் தான் வந்து சரியான விடை.
அடுத்த கேள்வி, இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மீண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909, ஆப்ஷன் பி மண்டேகு சேம்ஸ்போர்ட் சட்டம் 1919, ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் 1935, ஆப்ஷன் டி இந்திய சுதந்திர சட்டம் 1947. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ எல்லாரும் இந்திய சுதந்திர சட்டம் 1947 பண்ணிடுவாங்க. ஸோ அது தவறு. இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 5ஆம், ஆப்ஷன் பி 6ஆம் பகுதி, ஆப்ஷன் சி 4ஆம் பகுதி, ஆப்ஷன் டி 3ஆம் பகுதி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 6ஆம் பகுதி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி நீதித்துறை, ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி பாராளுமன்றம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாராளுமன்றம். அடுத்த கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர்? ஆப்ஷன் ஏ ஜெரால்டு ஜே லாஸ்கி, ஆப்ஷன் பி நெல்சன் மண்டேலா, ஆப்ஷன் சி ரூசோ, ஆப்ஷன் டி ஏவி டைசி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏவி டைசி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பொதுவுடைமை அரசு நிலவாத நாடு? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி கியூபா, ஆப்ஷன் டி வடகொரியா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜப்பான். அடுத்த கேள்வி, குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி விவரிக்கும் அரசியலமைப்பு திருத்தம்? ஆப்ஷன் ஏ 42, ஆப்ஷன் பி 45, ஆப்ஷன் சி 48, ஆப்ஷன் டி 52. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 42. அடுத்த கேள்வி, பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1935, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1962, ஆப்ஷன் டி 1965. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1962. அடுத்த கேள்வி, உயர்கல்வி சேர்க்கை வீதம் 2020 %ஆக உயர்த்துதல் இந்திய அரசின் நோக்கமாக உள்ளது? ஆப்ஷன் ஏ 15, ஆப்ஷன் பி 25, ஆப்ஷன் சி 35, ஆப்ஷன் டி 45. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 25. அடுத்த கேள்வி, பின்பற்றுவற்றுள் G8 அமைப்புகளின் இல்லாத நாடு? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி ஜப்பான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒருவர் மிதவாதியானவர்? ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி, ஆப்ஷன் சி பிபின் சந்திரபால், ஆப்ஷன் டி அரவிந்த் கோஷ். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த கேள்வி, ஈவே ராமசாமியின் பிறப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 16, 1879, ஆப்ஷன் பி செப்டம்பர் 17, 1878, ஆப்ஷன் சி செப்டம்பர் 17, 1879, ஆப்ஷன் டி அக்டோபர் 17, 1879. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி செப்டம்பர் 17, 1879. அடுத்த கேள்வி, சத்ய சோமத் ஜமாஜ் உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர்? ஆப்ஷன் ஏ ஜோதிபாபா பூலே, ஆப்ஷன் பி ஸ்ரீ நாராயணகுரு, ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகளார், ஆப்ஷன் டி ஸ்ரீபாத பிவி சாது மகாராஜா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜோதிபாபா பூலே. அடுத்த கேள்வி, தேசிய டால்பின் மையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி அசாம், ஆப்ஷன் சி பஞ்சாப், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பீகார். அடுத்த கேள்வி, சமீபத்து ஆய்வுகளில் நுண் பிளாஸ்டிக்குகள் மைக்ரோ பிளாஸ்டிக் வழியாக உணவு சங்கிலிக்குள் நுழைகின்றன என்பதை வெளிக்காட்டியுள்ளது? ஆப்ஷன் ஏ கொசுக்கள், ஆப்ஷன் பி தவளைகள், ஆப்ஷன் சி மீன்கள், ஆப்ஷன் டி பறவைகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கொசுக்கள். அடுத்த கேள்வி, அமெரிக்காவில் தேசிய கூடைப்பந்து கழகம் NBA-வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ கவலியர், ஆப்ஷன் பி சுபம் ஜெக்லம், ஆப்ஷன் சி நட்னம் சிங் பும்ரா, ஆப்ஷன் டி சைனா நேவால். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சட்னம் சிங் பும்ரா. அடுத்த கேள்வி, ஸ்ரீ சக்தி புஷ்கர் ராணலட்சுமி பாய் தேசிய விருது எதற்காக வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பெண் விடுதலைக்காக போராடியவர்கள், ஆப்ஷன் பி தேசத்திற்காக சாதனை புரிந்த பெண்மணிகள், ஆப்ஷன் சி விளையாட்டில் சாதனை புரிந்தவர்களுக்கு, ஆப்ஷன் டி குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தவர்களுக்கு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தேசத்திற்காக சாதனை புரிந்த பெண்மணிகளுக்கு. அடுத்த கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்ற நாள்? ஆப்ஷன் ஏ மே 25, 2017, ஆப்ஷன் பி ஜூன் 15, 2017, ஆப்ஷன் சி ஜூலை 15, 2017, ஆப்ஷன் டி ஜூலை 25, 2017. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜூலை 25, 2017. அடுத்த கேள்வி, அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1973, ஆப்ஷன் பி 1963, ஆப்ஷன் சி 1950, ஆப்ஷன் டி 1947. இதுக்கு
சரியான விடை ஆப்ஷன் பி 1963. அடுத்த கேள்வி, இமாலய சிகரத்தின் முகட்டை 117 நாட்களில் தொட்ட சாதனையாளர் யார்? ஆப்ஷன் ஏ ஹிலாரி, ஆப்ஷன் பி ஸ்டீவ் ஃப்ளமின், ஆப்ஷன் சி அர்னாட் பெட்ரேம், ஆப்ஷன் டி பச்சேத்ரிபால். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்டீவ் பிளெயின். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதலாக கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் என்ன? ஆப்ஷன் ஏ பூச்சிகள் அருங்காட்சியகம், ஆப்ஷன் பி பழங்கள் அருங்காட்சியகம், ஆப்ஷன் சி காய்கறிகள் அருங்காட்சியகம், ஆப்ஷன் டி தானியங்கள் அருங்காட்சியகம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பூச்சிகள் அருங்காட்சியகம். அடுத்த கேள்வி, உலகளவில் கரியமில வாயுவை அதிகமாக உமிழும் நாடு எது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி ஜப்பான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சீனா. அடுத்த கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார்? ஆப்ஷன் ஏ சம்பத், ஆப்ஷன் பி சக்தி காந்ததாஸ், ஆப்ஷன் சி கீதா கோபிநாத், ஆப்ஷன் டி அருண்ஜேட்லி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சக்தி காந்ததாஸ். அடுத்த கேள்வி, கீழ்கணவர்களில் சராசரியை காண்க. 10, 20, 30, 40, 50. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 40. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 30. இந்த 5ஐ கூட்டி 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 30 தான் வரும். 150 வரும். 150 டிவைடட் பை 5ன்னு போட்டிங்கன்னா 30ன்னு வரும். அடுத்த கேள்வி, ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 4 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அந்த மகிழுந்து 20 கிலோமீட்டர் பர் மணி விரைவாக சென்றால் அந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 3.4 மணி, ஆப்ஷன் பி 3 மணி, ஆப்ஷன் சி 3.5 மணி, ஆப்ஷன் டி 3.2 மணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3 மணி. அடுத்த கேள்வி, மையப்போக்கு அளவைகளில் ஒன்று. ஆப்ஷன் ஏ சராசரி, ஆப்ஷன் பி பரவற்படி, ஆப்ஷன் சி திட்ட விளக்கம், ஆப்ஷன் டி வர்க்கமூலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சராசரி. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.